ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, வெண்டைக்காய் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பை வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம். இந்த குழம்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் செய்யறதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். கம்மியாக இஞ்சி சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயில் அதில் பாதி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியும் துவரம்பருப்பும் 2 சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இல்லாட்டினா ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சீரகம், மிளகு, இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், துருவி வச்சுருக்க தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட 2 முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் ஹட்சன் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கணும். இப்போது வாசத்துக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மோர் குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கணுன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் உள்ள பிசுலாம் எடுத்துட்டு நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், லைட்டாக எல்லாமே எடுத்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது வெண்டைக்காய் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்பவும் கடாயில் ஒரு பிஞ்ச் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காய்ந்த மிளகாய் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, மோர் குழம்பு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் சாலிடாக இருக்கணும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த கிரேவியை, இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மோர் குழம்புல. இந்த மோர் குழம்பு லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை கூடயும் வச்சுக்க வேணாம், குறையும் வச்சுக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதித்து வந்தாச்சு. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் போதே நல்லா வதங்கிடும். ஏன்னா நம்ம ஆயில் போட்டு தான் நல்லா வதக்குவோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அதிலே. அதனால் கொதிக்க விட வேணாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட லைட்டாக பெருங்காயத்தூளை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இது கூட சைன்டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசியலும் காலிஃப்ளவர் பெரட்டலும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.